எல்லைகள்ல பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் எச்சரிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள குண்டு வந்து விழுந்துச்சு அப்படின்னா இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு ஏவுகணையே பாயும் அப்படின்னு பிரதமர் மோடி ஏற்கனவே சொல்லி இருந்தாரு. அதே மாதிரி அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் கிட்ட தொலைபேசியில எங்களுக்காக யாரும் வந்துட்டு மத்தியஸ்தம் பண்ண தேவையில்ல, அதை நாங்க யார்கிட்ட எதிர்பார்க்கவும் இல்ல அப்படின்னு திட்டவட்டமா தெரிவிச்சிருந்தாரு. சிந்து நதிநீர் பயங்கரவாதத்தோட தொடர்புடையது அப்படிங்கறதுனால பயங்கரவாதம் என்னைக்கு நிறுத்தப்படுதோ அன்னைக்குதான் சிந்து நதிநீரோட ஒப்பந்தமும் நிறுத்தப்படும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருந்தாரு. இப்படி பல எச்சரிக்கைகள் பாகிஸ்தானுக்கு நம்ம பிரதமர் மோடி விடுத்திருந்தாலும் கொஞ்சம் கூட எதை பத்தியுமே யோசிக்காத பாகிஸ்தான் நேற்று இரவு ஜம்முல சம்பா பகுதியில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. பாகிஸ்தானோட இந்த ட்ரோன் தாக்குதலை இந்தியா ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியும் முறியடிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்தோட முன்னெச்சரிக்கையா பஞ்சாப் மாநிலத்துல கூட மின் இணைப்புகளை வந்துட்டு துண்டிச்சிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட மோடி உரையாற்றினாரு. இந்த நிலையில நேத்து எதை பத்தியுமே யோசிக்காம கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஜம்மு மேல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினதுனால அந்த பகுதி முழுக்க பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.